தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் சட்டவிரோதமாக இயங்கிய 185 செங்கற் சூளைகளுக்கு ரூபாய் 12 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தடாகம் பள்ளத்தாக்கத்தில் உள்ள கிராமங்களில் சட்டவிரோதமாக செங்கற் சூளைகள் இயங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சட்டவிரோதமாக இயங்கிய 185 செங்கல் சூளைகள் மூடி சீல் வைக்கப்பட்டு உள்ளன. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் ஜினிதா. கோவை மாவட்டம் தடாகம் பள்ளத்தாக்கில் உள்ள கிராமங்களில் சட்டவிரோதமாக செங்கல் சூளைகள் இயக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின் பேரில் சட்டவிரோதமாக இயங்கிய 185 செங்கல் சூளைகள் கடந்த 17/3/2021 வருவாய்த்துறை, சுங்கத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் மூடி சீல் வைக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்த செங்கல் சூளைகளால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான இழப்பீடு விதிக்க வலியுறுத்தி தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம், சுரங்கங்கள் மற்றும் புவியியல் துறைக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதன்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் இழப்பீடை மதிப்பீடு செய்து 185 செங்கல் சூளைகளுக்கு தனித்தனியாக சுமார் ரூபாய் 32 லட்சம் அளவுக்கு செலுத்துமாறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் விதிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் இழப்பீடு உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி செங்கல் சூளை உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வழக்குகளை விசாரித்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 185 செங்கல் சூளைகளுக்கு விதித்த சுற்றுச்சூழல் இழப்பீடு உத்தரவுகளை நிறுத்தி வைத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வரையறுத்த வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல் இழப்பீடு மதிப்பீடை மறுவரையறை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கான இழப்பீடு மதிப்பீட்டை நீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழிகாட்டுதலின்படியும் விரிவாக மேற்கொள்ளவும் பொருட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய பரிந்துரைகளின் அடிப்படையில் புதுடெல்லியைச் சேர்ந்த எரிசக்தி வள நிறுவனத்தை நியமித்து அந்த நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒவ்வொரு செங்கல் சூளைகளிலும் விதிக்கப்பட வேண்டிய சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் 4.39 லட்சம் முதல் ரூபாய் 12.22 கோடி வரை மதிப்பிலான மதிப்பீடு செய்து வரைவு அறிக்கை சமர்ப்பித்தனர். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 3ஆம் தேதி சம்பந்தப்பட்ட செங்கல் சூளைகளை அவற்றின் சங்கங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்றம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் தற்போது தெரிவித்துள்ளார். இனிதா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.